முன்னொரு காலத்தில் ஒரு நாட்டில் வாழும் மக்கள் இந்த உலகத்திலேயே தாங்கள்தான் பெரிய அறிவாளிகள் என்று நினைத்திருந்தனர். ஆனால் அவர்கள் அனைவரும் சரியான முட்டாள்கள் என்பது அவர்களுக்கு தெரியாது. அந்த நாட்டில் அறிவாளிகள் என்ற பெயரில் அன்றாட வாழ்வில் சிக்கனமாகவும் குற்றம் செய்யாதவர்களாகவும் இருந்தனர். அவர்கள் தங்கள் எண்ணங்களில் மூழ்கி உலகத்தை மாற்ற முடியும் என்பதில் நம்பிக்கை கொண்டிருந்தனர். ஒரு நாள் அவர்கள் மரத்தால் ஒரு பெரிய வீடு கட்ட தீர்மானித்தனர். அதற்கான நல்ல மரத்தை தேர்ந்தெடுப்பதற்காக அவர்கள் காட்டுக்குப் போக முடிவு செய்தனர். அந்த காலத்தில் ஒரு அறிவாளி, அவன் மிகவும் அதிபுத்திசாலியானவன் என்று எண்ணியவன், குதிரை வண்டியில் ஏறி முதலில் போகிறேன் என அறிவித்தான். நீங்க எல்லாரும் பின்னால் வாருங்கள் என்றான். எல்லா அறிவாளிகளும் அதனை ஏற்றுக்கொண்டனர். மனதில், அவன் முதலில் போகிறான், எனவே அவன் அறிவு நமக்காக வழிகாட்டும் என்ற நம்பிக்கையுடன் அதிபுத்திசாலி குதிரை வண்டியில் ஏறி காட்டுக்குப் பாய்ந்து சென்றான். ஆனால் வழியில் அதிரடியான குதிரை வண்டி ஓடிக்கொண்டிருந்தபோது ஒரு கல்லின் மீது ஏறி கவிழ்ந்தது. அவன் கையிலிருந்த கோடாரி தூரத்தில் சென்று விழுந்தது. அதிபுத்திசாலி இப்போது ஆழமான குழியில் விழுந்துவிட்டான். அவனை பார்க்காத மற்றவர்கள், அவன் மிகச்சிறந்த அறிவாளி என்பதால் கோடாரி விட்டுச் சென்றதற்கான முக்கிய காரணம் இருப்பதாக எண்ணினர். அவர்கள் அனைவரும் தங்கள் கையிலிருந்த கோடாரிய அப்படியே போட்டுவிட்டு பின்தொடர்ந்தனர். இவ்வாறு காட்டுக்குச் சென்று வெட்டுவதற்கு ஏற்ற மரத்தை தேர்ந்தெடுத்தனர். ஆனால் யாரும் கையில் கோடாரி இல்லாமல் வந்தபோது, இப்போது எப்படி மரம் வெட்டுவது என அனைவரும் குழப்பத்தில் இருந்தனர். அப்போது அங்கிருந்த பிரதான அறிவாளி ஒரு யோசனையை முன்வைத்தார். நான் ஒரு வழி கண்டுபிடித்திருக்கிறேன். மரத்தை வெட்ட முடியவில்லை என்றாலும் நாம் மரத்தின் கிளையை ஒடிப்போம். இப்போது நான் தான் பெரிய அறிவாளி. எனவே முதலில் மரத்தில் ஏறி உறுதியான கிளையை பிடித்து தொங்குவேன். அப்போது உங்களில் ஒருவர் என் காலை பிடிக்க வேண்டும். இவர் காலை பிடித்த பிறகு மற்றொருவர் தொங்க வேண்டும். இப்படியே நாம் அனைவரும் சங்கிலி போல ஒருவரின் காலை பிறகு ஒருவர் பிடித்து தொங்கினால் நம் பாரம் தாழாம கிளை எப்போது வேண்டுமானாலும் முறிந்துவிடும் என்றான். அதற்கான யோசனையை எல்லோர் மனம் கொண்டனர். அப்போது அந்த அறிவாளி பக்கத்திலிருந்த மரத்தில் ஏறி உறுதியான கிளையை பிடித்தான். மற்றொருவர் பிடித்து தொங்கினான். அங்கே இருந்து மற்றவர்கள் ஒருவரின் காலை பிடித்து தொங்கினார்கள். இவ்வாறு அனைவரும் ஒன்றாக சங்கிலி போல தொங்கினர். கிளையின் மீது மிகப்பெரிய பாரம் வருவதால் கிளை முறிந்து கீழே விழுவதற்கான நிலை வந்தது. அப்போது அறிவாளி மிகவும் நன்றாக, இப்போது கிளை முறிந்தால் நமக்கு மரம் கிடைக்கும் என்றான். ஆனால் அதில் உள்ள எல்லோரும் ஒருவருக்கொருவர் இணைந்து தொங்கியதால் அவர்கள் ஒருவரை அழிக்காத வகையில்